ஆரம்ப கட்டத்துல அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, யுரேனியம் 235. இந்த யுரேனியம் 235 இயற்கையிலேருந்து பிரிச்செடுக்கிறது அவ்வளோ சுலபமா இல்ல அந்த டயத்துல. அதுக்கு அவங்க பயன்படுத்திட்டது பார்த்தீங்கன்னா, கலூட்ரான். கலூட்ரான்ற டிவைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த கலூட்ரானோட டிவைஸ். எதுக்கு இப்படி பிரிச்சு எடுக்கணும்னா, ஒரு இயற்கையில நீங்க நீங்க பூமியிலேருந்து யுரேனியம் எடுத்தீங்க அப்படின்னா, 1000 கிலோகிராம் யுரேனியம் எடுத்தீங்கன்னா, அதுல 7 கிலோகிராம் தான் U-235 இருக்கும். அப்ப நீங்க 1000 கிலோகிராம்ல இருந்து இதை பிரிச்சு எடுக்கணும். பிரிச்சு எடுத்தா தான் நீங்க உங்களால அதை பயன்படுத்த முடியும். அது பேர் தான் செறிவூட்டுறது. அப்ப இந்த டிவைஸ் பேர் தான் கலூட்ரான். இந்த டிவைஸை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தி எர்னஸ்டோ லாரன்ஸ். இன்னைக்கு கூட அமெரிக்கால லாரன்ஸ் லிவர்மோர் நேஷனல் லெபார்டரி, லாரன்ஸ் பெர்க்லி நேஷனல் லெபார்டரி, இதெல்லாம் ரொம்ப பிரபலமானது ஆய்வு நிறுவனங்கள். இவர் கண்டுபிடிச்சதான் பார்த்தீங்கன்னா இந்த கலூட்ரான். அப்ப இவங்களுடைய முதல் அணுகுண்டு லிட்டில் பாய்ல இவங்க பயன்படுத்தினது பாத்தீங்கன்னா 51 கிலோகிராம் எடையுள்ள U-235, U-235. அப்ப எத்தனை டன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. 1000 கிலோகிராம், ஒரு டன்லயே 7 கிலோகிராம் தான் எடுக்கணும் கிடைக்கும். ஆனா இவங்க 51 கிலோகிராம் பயன்படுத்திருக்காங்க. இதுக்கு பயன்படுத்தினது பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான அறிவியல் தான். இவருடைய ஸ்கெட்ச் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்தது. இதுதான் ஆரம்ப ஸ்கெட்ச். இது என்னன்றதை நான் அடுத்த ஸ்லைட்ல நான் சொல்றேன். ஸோ இப்படிதான் அவங்க பிரிச்சாங்க. இரண்டு அயனை பிரிச்சாங்க. இதுக்கு ரகசியமா இவங்க பயன்படுத்தின பேர் தான் டியூபலாய். டியூபலாய்ன்றது பாத்தீங்கன்னா மற்றவங்க புரிஞ்சு கொள்ள முடியாத அளவு. டியூபலாய்ன்றது ஒரு இயற்கையில கிடைக்கிற யுரேனியம். இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இயற்கையில எடுத்த யுரேனியம் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமா சூடு பண்ணுவாங்க. சூடு பண்ணும்போது அணு என்ன பண்ணுன்னா அயனா மாறும். அயன் மாறும்போது அந்த அயனுக்கு என்ன பண்ணுவோம்னா பயங்கரமான ஹை வோல்டேஜ் கொடுப்பாங்க. எலக்ட்ரானுக்கும் சரி அயனுக்கும் சரி நீங்க பயங்கரமான ஹை வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா அதோடைய வேகம் பயங்கரமா கூடும். இந்த வேகம் கிட்டத்தட்ட 400 கிலோகிராம், 4 கிலோமீட்டர், ஒரு செகண்டுக்கு 400 கிலோமீட்டர் வேகத்துல இது வெளியில வரும். வெளியில வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காந்த புலத்தை கொடுப்பாங்க. காந்த புலத்தை கொடுக்கும் போகும்போது இந்த அயன் என்ன பண்ணுன்னா இந்த ஸ்ட்ரைட்டா நேரா போறதுக்கு பதிலா இது என்ன பண்ணுன்னா வளைவாகி ஒரு வட்டப்பாதையில இது வளையும். இந்த வளைய போகும்போது இந்த U-235யும் U-238க்கும் வேற வேற மாஸ், அதோட நிறை வேற வேற இருக்கிறதுனால இதோட வளைவும் வேற வேற டயத்துல வளையும். அப்படி வளைய போகும்போது ஈஸியா அவங்க இதுல பிரிச்சு எடுத்துடலாம். அப்படிதான் இயற்கையில இருந்த யுரேனியம்ல இருந்து இதை செறிவூட்டுறாங்க. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாஸ் கம்மியா இருக்கும், எடை கம்மியா இருக்க போகும்போது இதோட ரேடியஸ் கம்மியாயிரும். கம்மியாக போகும்போது இது வேற வேற இடத்துல இவங்க இந்த அயனை என்ன பண்ணிடுவாங்க, பிரிச்சு எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு எளிமையான டிசைனை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த எர்னஸ்டோ லாரன்ஸ். இவர் தான் அந்த லாரன்ஸ். இந்த லாரன்ஸ்க்கு பின்னாடி யார் இருக்குன்னு அவங்களால கெஸ் பண்ண முடியுதா? இவர் தான் அந்த கிரேட் த ஆப்பன்ஹைமர், த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டோட டைரக்டர். அப்ப எளிமையா எப்படி செறிவூட்டுறதுன்னு கண்டுபிடிச்சதுனால தான் இவங்க யூஸ் பண்ண முதலான அட்டாமிக் பாம்பை போட்டு கிட்டத்தட்ட 1,50,000 பேரை வேற கொண்டுட்டாங்க. அதை ஏன் கேக்குறீங்க? ஆனா அதுக்கு காரணம் அவங்க 2 பேர் தான்.